இந்த கிருபையான காலவெளியிலே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகராக இருக்கிற இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த காலையில் தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சகைவு குறித்து சொல்லும்போது இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கணும்னு கடந்து வந்தான். அவன் குள்ளனாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்து நிமித்தமாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையான காலவேளையில் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற என் அன்பு தேவ சனமே, சகை பார்த்தீங்கன்னா ஜனங்க திரளாக இருந்தார்கள். இவன் குள்ளனாக இருந்தான், ஜனங்க உயரமாக இருந்தார்கள். ஆகையால் பார்க்க முடியாமல் போனது என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசுவை பார்க்கணுன்னு விரும்புகிறார்கள். ஆனால் அன்பான தேவ ஜனமே, அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, பார்க்க முடியலன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு அநேக சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆனால் சகைவை கவனித்து பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே, அவன் பார்க்க முடியல குள்ளனாக இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன வாஞ்சை இருந்துச்சுன்னா, நான் பார்க்கணும். அன்பான தேவ ஜனமே, நம்ம தேவ பிள்ளைங்க எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா, எதையாவது ஒன்று அடையணும்னா, எதையாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, முயற்சி பண்ணுறதை விட்டுடக்கூடாது. பல நேரங்களில் இன்னைக்கு அநேகர் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, என்னங்க அது உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று செய்ய முடியலையா உடனே நம்ம என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போய் அவ்வளோதான், நமக்கு இனி எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே நின்றுடுறோம். ஆனால் சகைவு பாருங்க, அவன் குள்ளந்தான், ஆனால் அவனால் அன்பான தேவச்சனமே பார்க்க முடியலன்னா கூட அவன் முயற்சி பண்ணது என்ன பண்ணலைங்க, விடவே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முயற்சியை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாதுங்க, விடக்கூடாது. நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பேதுரு ஆண்டு உன் படகை ஆழத்தில் தள்ளு என்றார். தள்ளுன்னு வலை வீசணும் என்ன திரும்ப சொன்னான், நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா. ஆனால் அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்கிறார் ஆழத்தில் தள்ளி வலையை வீசு அப்படின்னார். அப்போ ஆண்டு என்ன பண்ணா, முயற்சி பண்ணுறது என்ன பண்ணக்கூடாதுங்க, விடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் அன்பான தேவச்சனமே, நம்ம ஒரு காரியத்தை அடையணும், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், என்னங்க அது அந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த தேவனுடைய வைராகியம் வரணும். ஆண்டவர் இதை செய்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், அப்படியாப்பட்ட ஒரு பிடிவாத குணம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்னா, பிரியமான தேவ ஜனமே, நம்ம தேவனுக்காக எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும், தேவனால பயனுள்ள பாத்திரங்களாக மாற முடியும். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப பேர் என்னங்க வருவாங்க, திடீர்னு நின்றுடுவாங்க, செய்வாங்க, திடீர்னு சோர்ந்து போயிடுவாங்க. திடீர்னு பிரியமான தேவஜனம் ஏன்பா வரலன்னா மனசு சரியில்லை. அன்பான தேவ ஜனமே, இவங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக, எல்லாமே லேசாக, எதையுமே விலை செலுத்தாமல் எல்லாம் இலவசமாக கிடைக்கணும். அன்பான தேவ ஜனமே, உலகத்திலேயே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எந்த பொருளாவது சரி, அன்பானது ஒரு படிப்புலேருந்து எடுத்துக்கங்க, குடும்ப வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கங்க, ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லாமே முயற்சி பண்ணாதாங்க நம்ம போய் என்ன பண்ண முடியும், அந்த லெக்கையை அடைய முடியும். எதுவுமே உடனே எடுத்த உடனே நமக்கு சுலபமாக கிடைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, அதுக்குரிய பிரயாசத்தை நம்ம படணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறத அடைய முடியும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே முயற்சிப்பாங்க, வருவாங்க, கிடைக்கலன்னா உடனே பின்மாற்றக்காரர்கள் ஆயிடுவாங்க. இல்லையா ஆண்ட மறந்து என்னங்க அவங்க சொந்த வழியிலே போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு என்ன இருக்கணும்னா, பற்றுதல் இருக்கணும். நான் இதை நினைச்சிருக்கிறேன், இதை அடையிற வரைக்கும், சாதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராகியம் நமக்கு இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாக்கோபு. அன்பான தேவச்சனமே, யாக்கோபு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணார்.
ஆனா விடியங்காலையில் கர்த்தருடைய தூதனுடைய காலை பிடிச்சிட்டு என்ன திரும்ப சொன்னார், என்னை ஆசீர்வதித்தால் அன்றி நான் உன்னை விடமாட்டேன். முயற்சி, ஒரு விடாமுயற்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அன்பான தேவச்சனமே, நான் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் நாளில் ஆரம்பித்த அன்னைக்கு ஒரு குழந்தை செத்து போச்சு. செத்து போன உடனே பட்டணத்தில் பிரபலமானவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீ செய்கிற ஊழியம் கர்த்தருடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்லறையில் குழந்தை புதைக்கும் போதே அடிக்கலாம் வந்துட்டாங்க. ஆனால் அன்பான தேவச்சனமே, ஆனால் நான் அழைத்தவரை மறக்கலை, என் அழைப்பை நான் மறக்கலை. அன்பான தேவஜனமே, எல்லாரும் குறைவாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் அதை குறித்து கவலைப்படலைங்க. ஏன்னா பிரியமானவுள்ள, என் அழைத்தது மனுஷன் கிடையாது, என் அழைத்தது தேவன். நான் மனுஷனுக்காக ஊழியம் செய்யலை, நான் தேவனுக்காக ஊழியம் செய்தேன். ஆகியால் பல எதிர்ப்புகளை மீறி, பல தடைகளை மீறி, பல அவமானங்களை மீறி அன்பான தேவ ஜனமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் நேரம் வந்தது. பிரியமான தேவ ஜனமே, என்னை யாரு கேவலமா பேசினாங்களோ, யார் என்னை அலட்சியமா நினைச்சார்களோ, யார் என்னை அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். நான் பெருமைக்கா சொல்ல, தேவ மகிமைக்கா சொல்லுகிறேன். அன்பான தேவ ஜனமே, இரவும் பகலும் உழைத்த, காத்து மழைன்னு தெரியாம, பசி பட்டினின்னு சொல்லி அன்பான தேவ ஜனமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தை மனரம்யமா செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் கூட இருந்து படிப்படியா ஊழியத்தை ஒரு ஆராதனையிலிருந்து 2 ஆராதனை கொண்டு போனார், 2 ஆராதனையிலிருந்து 3 ஆராதனை கொண்டு போனார், 3 ஆராதனையிலிருந்து 4 ஆராதனை கொண்டு போனார், 4 ஆராதனையிலிருந்து 5 ஆராதனை கொண்டு போனார், 5 ஆராதனையிலிருந்து 6 ஆராதனைக்கு இன்னைக்கு 7 ஆராதனை நடத்துகிறார். உன்னை தேவனே அழைக்கலன்னு சொன்னாங்க, நீ செய்து தேவ சித்தமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொன்ன அதே மனிதர்களுக்கு முன்னாலே கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அதே பட்டணத்தில் 7 ஆராதனைகளை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பிரியமான தேவ ஜனமே முன்னேறணும்னா, சாதிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணுங்க? பிரியமான தேவ ஜனமே, தேவ வைராகியம் இருக்கணும். என்னங்க, தேவ பக்தி நிறைந்து தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும் இந்த ஜீவன் பிரியறதுக்கு முன்னால அப்படின்ற ஒரு வைராகியம் வாஞ்ச நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தேவன் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா துணை நிற்பார். ஆகையாலே இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரிய உன் வாழ்க்கையில வர பல துன்பங்களை கண்டு, பல சோதனைகளை கண்டு, பல அவமானங்களை கண்டு என்ன பண்ணாதீங்க, பின்வாங்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. பிரியமான தேவ ஜன்ம வேதம் சொல்லுது, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் என்று சொல்லி. நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அப்போ எங்க நம்ம தள்ளப்படுற மாதிரி தெரியுதோ அதே இடத்துல தான் நம்ம என்ன பண்ண சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா மாறணும். அப்படி நம்ம மாறும்போது அன்பான தேவ ஜனமே நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க மகா அலெக்சாண்டர் எடுத்துக்கொள்ளுங்க. 21 வயதுல அன்பான தேவ ஜனமே கிரீக் தேசத்தினுடைய தலைவனாய் மாறினார். ஆனா அந்த 21 வயதுல இருந்து 31 வயது தான், 10 வருஷம் தான் வாழ்ந்தார். 31 வயதுல செத்துட்டார். ஆனா அவருக்கு ஒரு பற்றுதல் இருந்தது, நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகையால பிரியமான தேவ ஜனமே 10 ஆண்டுகளில் உலகத்தின் வல்லரசாய் மாறினார். என்னங்க அவளுக்குள்ள, நான் சாதிக்கணும், நான் நினைச்சதை அடையணும்ன்ற ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்தது. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு தேவ பிள்ளையா இருக்கிற ஒருவேளை நீங்க விழுந்து போயிருக்கலாம், பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், படிப்புல வீக்கா இருக்கலாம், பிசினஸ்ல வீக்கா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கை பிரியமால முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற நிலைக்கு நீங்க ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். சவாலா தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு இதை மேற்கொள்ள, இதை ஜெயிக்க, இதுல இருந்து வெளியே வர, இங்கே நான் உயர்த்தப்பட தேவன் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு நிச்சயமா நம்பி கண்டிப்பா உன் முயற்சி, உன் பிரயாசம் வீண் போவாது. ஏன் ஆண்டு சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீங்க. நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அன்பான தேவ ஜனமே, ஆகையால உன்னை சுத்திலும் இருக்கிறவங்களை குறித்து யோசிக்காத,
உன் சூழ்நிலை குறித்து யோசிக்காத. உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஆண்டவரை முன்னே வைத்துக்கொள். அன்பான தேவ ஜனமே, அவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைச்சிருக்கிற திட்டங்களை அவர் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றுவார். பலர் பல விதமாக சொல்லுவாங்க. அவைகளுக்கு இடம் கொடுத்து உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாது. தேவனுக்காக பிரயோஜனம் உள்ளவனா, சகைவை போல ஆண்டவரை பார்க்க முடியலனாலும், குள்ளனா இருந்தாலும் முயற்சி விடவே இல்லை. முயற்சி கண்டிப்பா ஒரு நாளே பிரியமான தேவ ஜனமே அதன் பலனை அடையும்படியா, அதனோட லெக்கையை அடையும்படியா கண்டிப்பா உதவி செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சகைவை போல விடா முயற்சி, விடா பிரயாசம், விடா அன்று பற்றுதல், அன்று சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சு போனார்களோ, யாரெல்லாம் விழுந்து போனார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை சோர்ந்து போய் ஆண்டு இனி எதிர்காலமே இல்லை அப்படி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை கர்த்தர் எப்படி யாக்கோபு இரவெல்லாம் ஜெபித்து விடியங்காலையிலே ஆசீர்வதித்தால் அன்று விடமாட்டேன் என்ற கர்த்தாவே, அந்த பற்றுதல், அந்த அன்று கர்த்தாவே முயற்சி, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, கண்டிப்பா என் நிலைமை மாறும், நான் இப்படியே இருக்க மாட்டேன், தேவன் என்ன உயர்த்துவார் என்ற அந்த மேலான அன்ற எண்ணத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனில் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தி, அறிவு, ஞானத்தை தேவன் தாரும். வியாபாரத்தில் தோல்வியை கண்டு அன்றைக்கு முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்ன எல்லா பிள்ளைகளுக்கு முன்னால் மூடப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அவங்க இழந்த நஷ்ட போன எல்லா பொருளாதார தேவைகளை இரட்டத்தனையா தேவன் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அன்றே தேவரே, உமக்காக எழும்ப நம்முடைய நாம ஜெபிக்க உதவி செய்யும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டு உணர்த்தப்பட்ட நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு சொன்னா, அன்பான சகோதரனே, எங்களோட தொலைபேசியின் வழியா நீங்க அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட் வழியா தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.